ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 118:17 வசனத்தை வாசிக்கிறேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டங்கள், ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் நான் செய்து அவருடைய கிரியைகளை, அவருடைய நடத்தின காரியங்களை ஆண்டவருக்கு மகிமையாக தொடருவேன் சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில அநேக மரண இருளின் பாதைகள், அநேக இடத்திலே மரணம் சமீபத்திலே இருந்தது. சவுல் ராஜா பலமுறை ஈட்டியை எறிந்தும் தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் மூலமாய் வேட்டையாடப்படுகிற ஒரு நிலைமை இருந்தும் கூட கர்த்தர் காப்பாற்றினார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், நான் இன்னும் ஜீவனோடு இருப்பதின் காரணம் கர்த்தர் என்னை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்க, அது நிறைவேறும் வரை என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்து போவதில்லை என்பதை அறிந்திருந்தார். அநேக நேரம் நாம் அதை அறிந்திருப்பதில்லை. நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் கேள்வி கேட்பேன். எதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன்? இல்லை, ஆண்டவர் ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. உங்கள் மூலமா என் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனால்தான் இன்னும் ஜீவனை கொட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் எவ்வளவு பெரிய இக்கட்டுகளிலிருந்து, பாடுகளிலிருந்து, மரணத்திலிருந்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விடவே கூடாது. தாவீது அதை தான் இந்த இடத்தில் சொல்லுகிறார். அதனால் நாம் உயிரோடு இருக்கிற நாம் ஒருவேளை வயதாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஒவ்வொரு கடினமான பாதையில கடந்து போகலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் கர்த்தர் அநேக ஆபத்துகள், விபத்துகளிலிருந்து காப்பாற்றி ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் யோசிங்கள். ஏன் ஆண்டவர் காப்பாற்றினார், ஏன் வைத்திருக்கிறார், ஏன் இருக்கிறேன் சொல்லி கேட்டால் உங்களை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. அது இன்னும் நிறைவேறவில்லை. தொடர்ந்து ஆண்டவர் பலனை கொடுப்பார், ஜீவனை வைத்திருப்பதின் நோக்கத்தை நிறைவேற்றுவார். அதை தான் நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு அந்த விதத்திலே தொடர்ந்து ஓடும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கோவிட், நாம் அநேகர் இதில் உயிரோடு இருக்கிறவர்கள் அதை பார்த்திருப்போம். COVID-19 அநேகர் மரித்து போனார்கள். அநேகருடைய வாழ்க்கையில பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சகோதரர் அங்கு சீரியஸான முறையிலே அட்மிட் பண்ணப்படுகிறார். அவர் இருந்த பக்கத்துல வலதுபுறம், இடதுபுறம், முன்பின் இருந்தவங்கெல்லாம் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு நம்பிக்கை இழந்து போய்விட்டது. நாமும் மரித்து விடுவோம், அவர்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராய் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியவில்லை. நிச்சயவர் அந்த வேதனையோடு அங்கு படுத்திருக்கும் பொழுது அவர் இருந்த கண்டிஷன் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. சுகமாகி அவர் வீட்டிற்கு வந்து விடுகிறார். யோசித்து பாருங்கள், வந்ததும் அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறார். என்னோடு கூட இருந்து அட்மிட் பண்ணப்பட்ட அநேகர் அந்த ஹாஸ்பிட்டல்ல மரித்தது சரீரம்தான் போனது, நான் இன்னைக்கு ஜீவனோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் உயிரோடு இருக்க செய்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. அதை நான் அறிந்து அதன்படி நான் செயல்பட விரும்புகிறேன் சொல்லி அவருடைய வாழ்க்கையின் காரியங்களே மாற ஆரம்பித்து விட்டது. அதுவரை உலக பிரகாரமாய் வாழ்ந்தவர், அதுவரை தன் இஷ்டப்படியே போனவர், அதுவரை ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை. இல்லை, இனி அப்படி அல்ல. ஆண்டவருடைய திட்டத்தை, சித்தத்தை செய்கிறவனாய் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஊழியத்தை செய்கிறவனாய் மாறிவிட்டார். யோசித்து பாருங்கள். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். வளமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரருடைய தொடக்கத்தை பாருங்கள். அவர்களாம் மரணத்தை தேடி போனவர்கள், வாழ்க்கை முடித்துக் கொள்ள போனவர்கள். கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி, சாவும்படியாய் உன்னை நான் அழைக்கவில்லை, உயிரோடு இருந்து சாவாமல் பிழைத்திருந்து என்னுடைய கிரியைகளை நீர் அறிவிக்கும்படியாய், சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், ஊழியம் செய்யும்படியாய் வைத்திருக்கிறேன் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதைதான் ஆண்டவர் நமக்கும் செய்ய விரும்புகிறார். அதனால் சோர்ந்து போகாமல், கஷ்டமா இருக்குது, பலவீனமா இருக்குது, முடியலையே, இப்படி ஆயிட்டு ஒருவேளை மறித்து விடுமோன்னு பயத்துல கூட நீங்க இருக்கலாம். பலவீனத்துல மரண படுக்கையில் இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மரிப்பதற்காக அல்லது காலத்துக்கு முன்பாக சாவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. மாறாக தமது திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறேன், ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் விபத்துகள், ஆபத்துகளை பார்க்கிறோம் அப்பா. அதற்கு தப்பி வருவதே பெரிய காரியமாக இருக்கிற இந்த நாட்கள்ல எத்தனையோ முறை வாழ்க்கையில நாங்கள் மரணத்தின் பாதையிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து அது எல்லா கண்ணிகளுக்கும், விபத்துகளுக்கும், ஆபத்துகளுக்கும், பொல்லாப்பிற்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் இக்கட்டான சூழ்நிலையிலே நம்பிக்கை இழந்து போய் ஏன் நான் வாழ்கிறேன், ஏன் என்ன உயிரோடு இருக்கிறேன், அல்லது எதற்காக இந்த மாதிரி வாழ்க்கை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாளிலும் கொஞ்சம் சிந்திக்கத்தக்கதாய் தாங்கள் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை தேவன் நிறைவேற்றுவாராக சொல்லி தங்களை அர்ப்பணித்து நீர் நியமித்திருக்கிற பாதையில் தொடர்ந்து ஓடி நியமித்திருக்கிற கிரியைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, பலப்படுத்துங்க. சூழ்நிலைகள் சாதகமாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும், தடைகள் உடையட்டும்,
நுகங்கள் முறிக்கப்படட்டும். எந்த காரியங்கள் தடுத்து வைத்திருக்கிறது, எந்த காரியங்கள் எழும்பாதபடி முடக்கி வைத்திருக்கிற அவைகள் எல்லாம் இன்று இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக, மாறுவதாக. அற்புதத்தின் காரியங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் உயிரோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, ஐயா இருக்கிறேன் கேட்கிறத காட்டிலும் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்க ஒரு நோக்கம் உண்டு சொல்லி அந்த நோக்கம் நிறைவேற ஓடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.